உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் குரு பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சிம்ம ராசியினருக்கு பூர்வ புண்ணிய ஆயுஸ்தானாதிபதியான குரு லாபஸ்தானத்துக்கு சித்திரை 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 தேதி என்று மாறுவது பல நன்மைகளை அளிக்க உள்ள கிரக மாறுதலாகும். புரட்டாசி 21ஆம் தேதி வரை குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நிகழும், வருமானம் அதிகரிக்கும், விவாக முயற்சிகளில் நல்ல வரன் அமையும், கணவன் மனைவியரிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் நிலவும், திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற காலகட்டம் இது. நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் பரஸ்பர சமரசத்தில் முடியும். பிள்ளை அல்லது பெண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வசதியான வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும். இத்தகைய நன்மைகள் புரட்டாசி 28ஆம் தேதி, அதாவது 8/10/2025 வரை குரு பகவானால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. உத்தியோகம். தற்காலிக பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். ராகுவின் சேர்க்கையினால் சக்திக்கு மீறி உழைத்து வரும் தொழிலாளர்களுக்கு குரு பகவானின் பார்வை உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்றுத்தரும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு சலுகைகள் கூடும். தொழில் மற்றும் வியாபாரம். ஆரம்ப கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு கூட்டுச் சேர்க்கையினால் பின்னடைவையே சந்தித்து வந்த வர்த்தகத் துறையினருக்கு குரு பகவானின் சஞ்சாரம் ஓர் வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். சந்தையில் விற்பனை திருப்திகரமாக இருக்கும், லாபம் உயரும், உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும், நிதி நிறுவனங்களின் ஆதரவு தக்க தருணத்தில் கிடைக்கும். கலைத்துறையினர். கலைத்துறையினருக்கு குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் வருமானம் உயரும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். மக்களிடையே உங்கள் நிறுவனம் பிரபலமாகும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் இது என்பதை குரு பகவானின் சஞ்சாரம் எடுத்து காட்டுகிறது. தயாரிப்பாளர்களின் புகழ் ஓங்கும். அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரனை குரு பகவான் பார்வையிடுவதால் இப்புத்தாண்டில் செல்வாக்கு அதிகரிக்கும், கட்சியில் ஆதரவு பெருகும், பிற கட்சியினரும் உங்கள் மீது மரியாதை செலுத்துவார்கள். மறைமுக வருமானத்திற்கும் வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அவ்வப்போது உருவாகும் வாய்ப்புகளை சாதுரியமாகவும் சற்று சிந்தித்தும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வரும் ஓராண்டு அதிக வாய்ப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. மாணவ மாணவியர். புரட்டாசி முடியும் வரையில் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகின்றார்கள். படிப்பில் தீவிரமாக மனம் ஈடுபடும். நல்ல சக மாணவர்களின் நட்பு ஏற்படும். ஆசிரியர்களின் ஆசையும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீர்கள். விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தங்கள் பிடியில் வைத்துள்ள செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கும் நிலையில் சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி ராகுவிற்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பது உங்கள் அதிர்ஷ்டம். விளைச்சலும் வருமானமும் உங்கள் மனதை குளிர வைக்கும். குரு பகவானின் பார்வை சக்தி அளவற்றது, அதை நீங்கள் நம்பலாம். பெண்மணிகள். சிம்மராசி பெண்மணிகளுக்கு சப்தமஸ்தானத்தில், அதாவது 7ஆம் இடம், சனி ராகு கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டுள்ள இந்த தருணத்தில் குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பது அதிர்ஷ்டம் என்றே கூற வேண்டும். குரு பகவானின் சுபப்பார்வை நீங்கிவிடுவதால் கணவன் மனைவியரிடையே ஏற்பட்ட கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் ஒற்றுமை நிலவும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.